எப்பொழுதுமே நாங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் முடிவெடுக்கிற நேரத்தில் பெற்றோர்கள் ஒரு விஷயத்தை புரியணும். 2 வகையான தீர்மானங்களுக்கு நாங்கள் வரலாம். வாழ்க்கையில் 2 வகையான தீர்மானங்களுக்கு நாங்கள் வரலாம். ஒன்று என்னது? அறிவுபூர்வமான முடிவுகள். 2வது உணர்வு பூர்வமான முடிவுகள். இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்துட்டு ஒரு 3 வீல் வச்சு கொண்டு ஹையர் ஓடுறார். இதுதான் அவரோட தொழில். ஒரு நாள் ஒரு 2000 ரூபா சம்பாதிச்சுக்கிறாரு. சம்பாதிச்சவர் மனைவியிட்டிருந்து தொலைபேசி அழைப்பு வருது, பிள்ளைகள் பசியோடு இருக்கிறாங்க, ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி. இவரும் பிள்ளைகள் அழுகை சத்தத்தையும் தொலைபேசியில் செவிமடுக்கிறார். அவசரமாக ஏதும் வாங்கிறதுக்கு கடைக்கு போறாரு. போக 3 வீல் பழுதாயிற்று. 3 வீல் பழுதாக மெக்கானிக் சொல்றார், இதை செய்யறண்டா ஒரு 2000 ரூபாய் தேவைங்கிறாரு. இருப்பதோ 2000 தான். இப்போ என்னது? 2ல் ஒரு முடிவுக்கு வரலாம். ஒன்று, பிள்ளைகள் பசியோடு இருக்கிறாங்க, அழுகை சத்தத்தை கேட்கிறோம், அவங்களோட பசியை போக்குறது தகப்பனாக என்ற பொறுப்பு. இன்றைக்கு இதை வாங்குவோம், மற்ற பிரச்சனையை பிறகு பார்ப்போம். இது என்ன முடிவு? உணர்வு பூர்வமான முடிவு. இது ஒரு வகை முடிவு தான். இன்னொரு வகை முடிவு இருக்குது, அறிவுபூர்வமான முடிவு. அது எப்படி என்றால், இன்றைக்கு அழுகிறாங்க, 2000 ரூபாய்க்கு இவங்களுக்கு பொருளை வாங்கி கொடுத்தா இன்றைய அழுகை நின்றுவிடும். ஆனால் நாளை மறுதினமும் அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டுமாக இருந்தால் இந்த 3 வீல் ஓடணும் என்றால் அது செய்யணும். எனவே இன்று பசியோடு இருந்து கொள்ளட்டும், 3 வீலை செஞ்சு நிரந்தர தீர்வு பசி போக்குவதற்கு அதான் முக்கியத்துவம் என்று சொல்லி அறிவுபூர்வமான ஒரு முடிவுக்கு வாருது. இது 2ல் சிறந்த முடிவு எது? சிறந்த முடிவு எது? அறிவுபூர்வமான முடிவு. நாங்கள் பிள்ளைகள் விடயத்தில் பெரும்பாலான பெற்றோர்கள் அறிவுபூர்வமான முடிவெடுக்கிறோமா, உணர்வு பூர்வமான முடிவெடுக்கிறோமா? உணர்வு பூர்வமாக முடிவெடுக்கிறது. புள்ள பாடசாலையிலிருந்து அழுதுக்கு வந்தால் பாடசாலையை மாற்றணும்னு நினைக்கிறது. மதரசாவில் அல்லாஹு தஆலா இந்த வஹியை சுமப்பதற்கு தெரிவு செய்தது யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த வஹியை சுமப்பதற்கு தெரிவு செஞ்சவர்கள். நாங்கள் மதரசாக்கு அனுப்புறதுக்கு தெரிவு செய்கிறது யாரு? நல்ல ரிசல்ட் எடுத்தா பயோ படிக்க, மேத்ஸ் படிக்க, ஏதாவது ஒன்றுக்கு தெரிவு செய்கிறது பிள்ளைகளை. கொஞ்சம் கம்மியாக ரிசல்ட் வந்தா மதரசாக்களை நோக்கி அந்த நிலைமை கொஞ்சம் மாறி இருக்கிறது. ஆனால் அந்த மனோநிலை அப்படி என்ன? இந்த கல்விக்கு நாங்கள் கொடுத்திருக்கிற முக்கியத்துவத்தின் நிலைப்பாடு. பேசுறோம், நடைமுறையில் அது வரல. எப்பொழுதுமே பிள்ளைகள் வளர்ப்பில் முக்கியமாக உணர்வு பூர்வமான முடிவுகளும் தேவைதான், அவசியம்தான், அது கட்டாயம்தான். அதைவிட மிக மிக அவசியமானது அறிவுபூர்வமான முடிவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவே மிக மிக பிரதானமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் குழந்தைகள் விடயத்தில் மிக கவனமாக நடக்கக்கூடியவர்களாக, இது ஒரு அமானிதம் என்பதை புரிந்து நடக்கக்கூடியவர்களாக, உண்மையில் நிரந்தர முதலீடுகளாக எங்களுடைய பிள்ளைகள் மாறுவதற்கான முயற்சிகளை செய்யக்கூடியவர்களாக, நாம் மௌத்தான பிறகும் என்ற பிள்ளை தொழுது தீக்கணும், நாம் மௌத்தான பிறகும் என்னுடைய பிள்ளை தர்மம் செஞ்சு கிரிக்கணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பயணம் போகிறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயணம் போகிற நேரம் ஒரு நாட்டுப்புற அரபியை கண்டுட்டாங்க. அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் போன வாகனத்தை அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்குறாரு. கழுதன்னு நினைக்கிறேன், கொடுத்துட்டாரு. அவர் போட்டிருந்த அந்த ஆடையில் ஒரு நல்ல பகுதியை அவருக்கு கிஃப்ட் அப்படி கொடுக்குறாரு. அவரோட போன நண்பர்கள் சொல்றாங்க, இவர் ஒரு நாட்டுப்புறவாசி, இன்னகும் யர்தௌன பில் யசீர், சின்னதா கொடுத்தா கூட பெருசா திருப்திப்படுவாங்க, அவருக்கு போய் இவ்வளவு பெரிய கிஃப்ட் பண்றீங்களே அப்படிங்கிறாங்க.
அந்த நபித்தோழர் சொல்கிறாங்க, இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் செவிமடுத்திருக்கிறேன். நீங்கள் செய்கிற தர்மங்களில் மிகச்சிறந்த தர்மம் என்னவென்றால், உங்கள் தகப்பனின் நண்பர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதுதான் தர்மங்களில் மிகச்சிறந்த தர்மம் அப்படின்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை நான் செவிமடுத்திருக்கிறேன். இந்த மனிதரும் இந்த மனிதரின் தந்தை, இவர் அல்ல, இந்த மனிதரின் தந்தையும் ஏண்ட வாப்பா யாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நண்பர்களாக இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். எனவே என் வாப்பாக்கு நல்லுபகாரம் நான் செய்யணும், அதனாலதான் இதை செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. இப்படி பிள்ளைகளை விட்டு செல்லக்கூடியவர்களாக நாங்கள் மாறணுமாக இருந்தால், அது பிள்ளைகளை பெற்றெடுத்தால் மாத்திரம் கிடைக்காது. அந்த பிள்ளைகளை மேற்சொன்ன மாதிரி எல்லா விடயங்களிலும் அவர்களை கையாள வேண்டிய, அவர்கள் விடயத்தில் கவனம் எடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பிள்ளைகளூடாக சுவர்க்கம் செல்லக்கூடிய மனிதர்களாக ஆக்கி அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.